எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு கல்வி திட்டம் இருந்தது. அத வந்து சமக்கிர சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு மாத்துனாங்க. இதுக்கு இடையில நம்மளுடைய தமிழ்நாடு அரசுக்கும், மத்திய ஒன்றிய அரசுக்கும் இடையில ஒரு சில டிஸ்பியூட்ஸ் வந்தது. ஒரு சில கருத்து வேறுபாடுகள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசின் மூலமா வர வேண்டிய கல்வி மேம்பாட்டிற்கான 2,200 கோடி ரூபாய் அத நிப்பாட்டி வச்சுட்டாங்க மத்திய அரசு. இப்ப நம்ம அத நம்மளுடைய தமிழக அரசு சென்ட்ரல் கவர்ன்மென்ட்லேருந்து அத கேட்கும்போது, மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, பிஎம் ஸ்ரீ அப்படின்ற அந்த புதிய கல்வி திட்டத்துக்கு நீங்க ஒப்புதல் குடுத்தா தான், நாங்க அந்த ஃபண்ட ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய மாநில அரசு என்ன சொல்றாங்கன்னா, பிஎம் ஸ்ரீக்கும் இப்ப இருக்கிற கல்வி தரத்த சரியா கொண்டு போறதுக்கான மத்திய அரசு வழங்க வேண்டிய பங்களிப்பான இந்த 2,200 கோடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சோ அதனால அந்த ஃபண்ட நீங்க குடுங்க. பிஎம் ஸ்ரீ அப்படின்ற திட்டத்த நாங்க ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும் மாநில அரசினுடைய முடிவு